மதுரை மாவட்ட ஆன்லைன் ஆட்டோ ஓட்டுநர் தொழிற்சங்கத்தினுடைய செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் வாயிலாக மதுரை மாவட்ட ஆன்லைன் ஆட்டோ ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் மூலமாக மதுரை மீட்டர் ஆட்டோ அப்படின்ற ஒரு விஷயம் 3 வருடமாக மதுரையில மக்களுடைய சேவையாக பயன்பட்டு வருகிறது. கடந்த 2013 அரசின் சார்பாக மீட்டர் தொகை நிர்ணயிக்கப்பட்ட மீட்டர் தொகை இன்று வரையிலும் 2025 ஆகிவிட்டது. இன்று வரையிலும் அரசு தரப்பிலிருந்து எந்த ஒரு மீட்டர் கட்டண உயர்வையும் செய்யவில்லை. இதுக்காக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள் பலவிதமான போராட்டங்களை முன்னெடுத்தும் பலவிதமான கோரிக்கைகளை வைத்தும் மனு கொடுத்தும் எந்த விதத்திற்கும் அரசு செவிசாய்க்கவில்லை. அதன் காரணமாக அனைத்து சங்க கூட்டமைப்பாளர்கள் நேற்று சென்னையில் வைத்து ஜஹாங்கீர் ஹுசேன் அவர் எங்களுக்கென்ற ஆட்டோ ஓட்டுநர்களுக்கென்ற ஒரு மீட்டர் தொகையை நிர்ணயம் செய்துள்ளார்கள். அந்த தொகையை நாங்கள் வரவேற்று மதுரை மாவட்ட ஆன்லைன் ஆட்டோ தொழிற்சங்கம் வரவேற்கிறது. அதே தொகையை மதுரையில் நடைமுறைப்படுத்துவதற்காக அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்கள் முன்னிலையில் இன்று நாங்களும் பிப்ரவரி 1 முதல் மீட்டர் தொகையான 1.5 கிலோமீட்டருக்கு 50 ரூபாயும் அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 18 ரூபாய் என்பதை அமல்படுத்த போகிறோம். அதை நாங்கள் அறிவிப்பு செய்கிறோம் இந்த செயற்குழு கூட்டத்தின் மூலமாக. இல்ல, அரசு தரப்பிலிருந்து பல்வேறு விஷயங்கள் நாங்க கோரிக்கை வச்சிருக்கோம். ஆனா அரசு இதுவரைக்கும் எந்த சர்வீஸ் ஆகியவும் இல்லை. நாங்களா ஏன் இந்த ரேட்டை உயர்த்தி செய்யறோம்னா, இன்னைக்கு பெட்ரோல் விலை கூடிச்சு, டீசல் விலை கூடிச்சு, எல்லா விதத்திலையுமே விலை உயர்வு கூடிக்கிட்டே வருது. ஆனா ஆட்டோ ஓட்டுநருடைய விலை உயர்வு மட்டும் கூட்டவே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நாங்க மேனுவலா கஸ்டமரா சும்மா போக்குல ஏத்துனாலுமே மீட்டர் கஷ்டம் இல்லாம அதிகமான விலை எல்லா ஸ்டாண்ட்லயும் நிர்ணயம் பண்ணி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நாங்க நியாயத்தின் அடிப்படையில மக்களுக்கு சேவையின் அடிப்படையில் செய்ய வேண்டும் அடிப்படையில நாங்களாம் எங்களுக்கு ஒரு ரேட்டா இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல இருக்க பெட்ரோல் விலைவாசிக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு ஏதுவான ஒரு விலையை நிர்ணயம் பண்ணியிருக்கோம். ஆனா அரசு இது சம்பந்தமாக அதுவா தானா முன்னெடுத்து ஒரு விலையை நிர்ணயம் பண்ணா அதற்கு கட்டுப்பட்டு நாங்க என்ன செய்வோம், அந்த விலைக்கு உடன்பட்டு போவோம். அரசு செய்யாத விளைவுனாலதான் நாங்க எங்களுக்கான ஒரு விலையை நிர்ணயம் பண்ணிக்கிட்டோம். மொத்தமா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்களுடைய தொழிற்சங்கங்கள் மூலமா ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி அந்த கூட்டமைப்புல இருந்து ஒரு அறிவிப்பு வெளியீடு செய்யப்பட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பை மதுரை ஆன்லைன் தொழிற்சங்கம், மதுரை மாவட்ட ஆட்டோ ஓட்டுநர் தொழிற்சங்கம் நாங்க வரவேற்கிறோம். மதுரையில கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆன்லைன்ல ஓட்டிக்கிட்டு வரோம். மீட்டருடைய அந்த நடைமுறையும் படுத்திட்டு வரோம். அதனால அந்த 1000 ஓட்டுநர்களும் இந்த நடைமுறைக்குள்ள நாங்களும் உள்ள வந்துக்கிறோம். இல்ல, பேசஞ்சர் ஆட்டோ மட்டும்தான். பேசஞ்சர் ஆட்டோ மட்டும்தான். பொதுமக்கள் வாகனம் கிடைச்சா போதும், பாதுகாப்பா கூட்டு போய் இறக்கிட்டு வந்தா போதும்ன்ற மனநிலையில தான் மக்கள் இருக்காங்க. அதிகமான விலை கொடுத்து போனோம்னா மக்கள் ஆட்டோவை ஆதரிக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு கார்பரேட் நிறுவனங்கள் கஸ்டமர்கிட்டையும் கொள்ளடிக்கிறாங்க, ஆட்டோ ஓட்டுநர்கிட்டையும் கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க. அந்த நிலையை மாற்றணும் தான் நாங்களே மதுரை மீட்டர் ஆட்டோன்னு உருவாக்கி தன்னிச்சையா செயல்பட்டு அதே விலையை விட கொஞ்சம் குறைவாக செயல்பட்டு வரோம். அதவே மக்கள் வரவேற்று கொண்டுதான் இருக்காங்க. இந்த விஷயத்தை மக்கள் எங்களுக்கு ஆதரிப்பாங்க. மதுரை மக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களும் எங்களுக்கு ஆதரவு தருவாங்க. இந்த நம்பிக்கை இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.